வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உனக்கு என்ன? நான் வாழுவேன். நெசத்துல இருக்கிறத விட இந்த மாதிரி நடப்புல வாழ்றதையும் வாழ்க்கை, அதுதான் காதலும் கூட. உனக்குலாம் என்ன தெரியும்? உன் புருஷனை விட்டுட்டு போனனாலதான் நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிருக்க. என்னத்தா செய்ய சொல்லிக்கிருக்க? உன் புருஷனே காலப்படியா பிறந்துட்டியா? அதாவது ஆம்பளை படியா பிறந்துட்டான்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாங்கணும்னா உன் புருஷனை வச்சுக்க முடியுமா? அதனாலதான் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துட்டோம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இதுக்கு வயசாகுது பாரு. இன்ன வரைக்குமே என் கண்ணம்மாக்காகவே காத்துக்கு இருக்கேன். எப்ப என் கண்ணம்மாவோட வருகை வருண்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கேன். அதுதானே பாரு, பொறுத்திருந்து பாரு. இப்ப தண்ணிய குடி. நைட்டு பேசிக்கிருக்காம பாலை கறக்கணும். கொண்டு போய் சொசைட்டில ஊத்தணும் சீக்கிரம். இத்தனை முறை சொல்லியிருக்கேன், கொலுசு சங்கு சங்குன்னு போட்டு நடக்காதுண்டு. அதான் வாங்கிட்டு ஓட வரவரு என்ன? அப்பாதையே போன்னு நினைச்சுக்கிறேன். இதாங்க லட்சுமி தண்ணிய குடிக்காம வீம்பு பிடிச்சுக்கிருக்கா. நான் எப்ப தண்ணிய குடிச்சு நான் எப்ப இப்ப வந்து நான் பாலை கறந்துட்டு போக ரொம்ப நேரம் ஓவரா பண்ணிக்கிருக்கா. என்ன டியாலு? எப்பதான் உங்ககிட்ட சொன்னேன்? இப்பதே வந்து சொல்லிக்கிறேன். ரெடி அங்க போனா நானே தண்ணிய பாய்ச்சிட்டு வந்துட்டேன். ஓஹோ ஆமாமா, உங்களுக்கு உங்க பிரச்சனை இல்ல. ஆமாமா, சரி சரி சரி. தண்ணிய கூட பாய்ச்சிட்டு வந்துட்டேன். சோத்த போடுத்தா வாரேன். என்ன குழம்பு வச்சியா? அப்படியாத்தா? நீ வச்ச உன் ஆத்தாக்காரி வச்ச மாதிரிலாம் இருக்கும். இந்த அப்ப கை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு வரேன். சோத்த போட என்ன? மேகலாமா, மேகலாமோய், கணக்காண்டு பிள்ளை வந்திருக்கேன். உங்க மக போன் அடிச்சிருக்கான், சொல்லி விட்டாங்க. பேசுங்க. வெரசா போங்கம்மா. அடுத்த ஆளுக்கு போன் வந்துச்சுன்னா அப்புறம் பேச விட மாட்டாங்க. வேமா போங்க. கண்ணம்மா, கண்ணம்மா போன் அடிச்சிருக்கா. நிலா எப்படி நாள் அடிச்சு போன் அடிச்சிருக்கா? நிலா என்னங்க அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. நிலாட்ட போய் பேசிட்டு வரேன். ஏதா மெதுவா போ மாமா. அடடே வாய வெற்றி. என்ன மாமா? கண்ணம் சி நீலா தானே போன் போட்டது? ஆமா, உன் அத்தை மகனே போன் போட்டிருக்கா. உனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தானே இருக்கும். போ நீ போய் பேச வந்தா பேசிட்டு வா. வேணாமம்மா, நான் அந்த பிள்ளைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ கலெக்டராகி படிச்சு வர வரைக்கும் உன்ட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அதனால பேசல மாட்டேன். குரலை மட்டும் கேட்பேன். இல்லையா ஒரு மாதிரி தினுசா இருக்கு. சரி போன வைக்கிறதுக்குள்ள அடுத்த போன் யாருக்காவது வர்றதுக்குள்ள இப்ப என்ன பாத்துட்டு இருந்து. சரிம்மா வரேன். விவரம் தெரியாத பையன் நீ எனக்கு சொல்ல. அத்த மகன் முசையால வச்சிருக்கியான். அதுவும் அத்தாச்சி இப்படி பேசலாமா? வாய
இது என்ன அப்படியே ஆத்தாளுக்கு தாப்பமா படுத்துருக்க? போ சீக்கிரமா சோத்த போடு, மறுபடியும் வயக்காட்டுக்கு போகணும். சரிதா. 100 நாள் வேலைக்கு போறவளாவா 8ஆம் நம்பர் பஸ் வந்து பிடிச்சதை விட்டு வேற பஸ் கிடையாது. இறங்கு இறங்கு, குளமங்கல கிராமம் வந்துருச்சு, இறங்குறவங்கள இறங்கு. சற்று வியாபா இறங்குங்க, வெரசா கிளடி எட்டியலாம். யாரு யார் தானி? ஊருக்கு புதுசா இருக்கியே, கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையாக்கும்? சரி விடுங்க, கண்ணு தெரியாமலே இருந்துட்டு போட்டோம். ஏன் பக்கத்துல நிக்கும் போது இப்படி கைய வச்சு பாத்துக்கிறிய? அந்த அளவுக்கு தெரியாம இருக்கே. நல்லா பளிச்சுட்டு தானே இருக்கே, பப்பாளி பழம் மாதிரி. அடேங்கப்பா, வந்தவன இந்த போடு போட்டுக்கிருக்க. ஏத்தா, நான் என்ன ஒன்ன மாதிரி குமரி பிள்ளையா? வயசாகி போச்சுதா. பக்கத்துல பழுத்துன்னு பப்பாளி பழம் மட்டும் தெரிஞ்சா கூட என் கண்ணுக்கு ஒழுங்கா தெரியாது தோய். பெரியப்பதா, இந்த ஊருக்கு புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். என் பேர் ரதி தேவி. ஓஹோ, என்னது ராக்கம்மாவா? சரியா போச்சு, வந்தவனு இப்படி ஒரு ஆள்ட்டியா மாட்டணும். சரி விடு, இதுவே ஆரம்பம் நினைச்சுக்கிறோம். இனி எந்தெந்த கிறுக்கு கிட்ட எல்லாம் மாட்ட போறது தெரியல. சரி பொறுமையா இருந்து பாப்போம். ஓ, பல்லு டாக்டரா வந்திருக்கியாத்தா? ஆமாத்தா, பல்லு வலியா கிடக்குது. எப்ப பார்த்தாலும் பல்லு வலிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரமா அதுக்கு ஒரு மருத்துவத்தை பார்த்து விடுத்தா. அப்படிதானே, பாத்துருவோம். சரி, இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? ஐயாச்சி ரதி, இதுக்கு என் காது கேட்காதுல, இதுக்கிட்ட போய் பேசிக்கிருக்க. ஐயோ, இங்கிட்டு வேற யாரையுமே காணாமே. ஏதோ பள்ளிக்கூடத்துக்குள்ள வருது, கேப்போம். யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்களே. சரியா போச்சுதா, இம்பட்டு நேரம் இவங்க கிட்ட மாட்டிட்டு நான் படாதப்பட்டேன். ஒண்ணு இல்ல, இந்த ஊருக்கு புதுசா டீச்சர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த டீச்சரு. ஓ, டீச்சராக்கும்? ச்சே, இந்த டீச்சரை வாரவங்க எல்லாத்துக்குமே எம்புட்டு முடி பார்வி. என்னதான் தடவுவாங்க? ஒருவேளை இந்த கோழி போடுற பாத்திரம் எடுத்து தடவுவாங்களோ? அதனாலதான் இம்புட்டு முடி கருகருண்டு வளருதோ? கேட்டு போறணும், கேட்டு என்ன தடவனாகன்னு கேட்டு கோழி பாத்திரமா இருந்தாலும் தலையிட தடவி முடிய வளர்த்து போறணும். அம்மா என்னத்தா இப்படியே பாத்துக்கிருக்க? ஒண்ணு இல்ல டீச்சரு, எங்க ஊருக்கு டீச்சரா வந்திருக்கீங்களா? அதே ஒரு மாதிரி பாத்துக்கிருக்க, வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்கள? சரி வேண்டாம், அப்புறமா கேப்போம். வாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போறேன், வாங்க. அப்படியா? சரிதா, வாங்க போவோம். இந்த பல்லு டாக்டர் பிள்ளை இந்த சிரிச்சு இருக்குது. நம்ம பல்ல சரி பண்ணி விடும்னு பார்த்தா அது இந்த சிரிச்சு இருக்குது. சரி, நம்ம போவோம். நீங்க என்ன நினைச்சுக்கிறாதீங்க, அதுக்கு காது கேட்காது. நம்ம ஒண்ணு சொன்னோம்டா அது ஒண்ணு பேசிட்டு தெரியும். இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்டது கிடக்குது. அதே உள்ள வந்தோடனே ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே. நீ என்னப்பா படிக்கிற? நான் என்ன 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். 9ஆம் கிளாஸா? சரி சரி, அந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நான் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். என்ன இந்த பிள்ளையும் போய் போச்சு? நான் இப்ப என்ன செய்வேன்? பேசாம நம்ம அண்ணனை கூட்டு வந்திருக்கலாமோ? விவரம் தெரியாத ஊருக்குள்ள வந்துக்கிட்டு உனக்கு காது கேட்காதுக்கிட்டையும் உனக்கு பள்ளிக்கூடப்புல மாட்டி ஓடி போயிடுச்சு. சரி, அப்படி நடந்து போவான். எப்படி நேரம் அந்த சைக்கிளவே பாத்துக்கிருப்ப? சோழிய பாருனே, முதல்ல உனக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தது பெரிய விஷயம். என்ன சைக்கிளை கொண்டு வந்து பஞ்சராக்கி விட்டுவிட்டு எம்பட்டு நேரம் இந்த சைக்கிளவே பாத்துக்கிருப்பியா? வேற சோழி இல்லையோ? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா, வேகமா வேலையை கத்துக்கணும்டா. அதுக்கு தாண்டா ஒவ்வொரு சைக்கிளா பஞ்சராக்கி கொண்டு வரேன். அந்த எஃப்எம் என்ன வெண்ணைக்கு அந்த பிள்ளை வந்துருச்சா? இனி ஆட்ட தாங்காதிரி கருமத்தை போடாம போட்ட பாட்டையே போட்டுக்கிட்டு சை சீக்கிரம் எடுடா. ஐயா, இந்த வழி அவள வருவேன். ஐயா, அவசரத்துல இங்கிட்ட வந்துட்டியே. ஒரே பாட்டுல போட்டு கொள்ளுவியா கருமம். கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. ஏலே வேகங்கட்டவனே, எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டவே ஏன்டா என்ன விண்ணிகளா போட்டுக்கிருக்க? மூஞ்சிய பாரு, வேற பாட்டே இல்ல. வர உனக்கு தேஞ்சு போன ரெக்கார்டு. எதுக்கு இந்த பாட்டை போட்டோன்னு தெரியலையோ? அந்த எத்தனை நாளைக்கு இந்த பாட்டை போடும்? நீ எப்படியே முளைச்சுக்கிட்டே போவ. ஓகேன்னு சொன்னேன். இவரே கருவாட்டு மண்டை, முதல்ல கடைக்கு பேர மாத்திரா வெண்ண ஒர்க் ஷாப்புக்கு ஒயின் ஷாப்னு போட்டு வச்சிருக்க. எவனாவது வந்து எதையாவது கேட்டு மாத்தி கேட்டு போறாங்க. ஆளு மண்டை ஆள பாரு. சொல்லாமத்தான் நெஞ்சோடுதான் ஐயோ நீ மறுக்கிறியே. ஐயா அண்ணி,
என்ன நீ? ஐயோ ரவி அண்ணே, போச்சு 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 போச்சு. என்னால ஒரு முடிவை சொல்லிட்டு போ கண்மணி. பள்ளிக்கூட போறேன்னு தானே போய்க்கிருந்த, இப்ப இந்த சோடி எங்கிட்டு வர? கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடம் தானே போய்க்கிருந்தேன். வார வழியில புதுசா ஏதோ நம்ம ஊருக்கு டீச்சர் வந்திருக்காங்களாம். அதே அவங்கள பார்த்தது எனக்கு சந்தோஷம் தாங்களே. அதை சுஜாதா பிள்ளைகிட்ட சொல்ல போய். அப்ப வெரசா நடந்து போக வேண்டியதானே, இங்க என்ன சொல்லி போ. இந்த போறேனே. முதல்ல பாட்ட மாத்து. பெண்ணாலே பைத்தியமா போனவன் உண்டு, இங்க ஆண்களால பைத்தியமானவள் உண்டா? கடைக்கு பேர பாரு, இலை கருவாட்டு மண்டை. என்னனே உட்காருங்க, நீ தண்ணி நீ கொண்டு வரேன். உட்கார சொல்றதா இருக்கட்டும், முதல்ல கடைக்கு பேர மாத்திரா. என்ன ஒயின் சாப்பிட்டு வச்சிருக்க? எவனா அது மாத்தி ஈத்தி வேண்டியதை கேட்டு போறான்டா. அண்ணே அது எங்க தாத்தா வச்ச பேருனே, மாத்தின சாமி குத்தமாயி போயிடும். எது இந்த ஒயின் சாப்பிட்டு வச்சிருக்க பேர மாத்தினா சாமி குத்தமாயி போயிருமாக்கும்? நீ இப்படியே வச்சுக்கிட்டு தெரி, என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருமாத்துக்க. ஏனே அந்த பேருக்கு ஏத்தாப்புல கடை வச்சிருக்கோம். நாம வேலை பார்த்துக்கு இருக்கிறது வண்டி சைக்கிள், அதுக்கு என்ன சோடியோ கடவே தெளிக்கிறோம். அந்த கடையை கிடைக்க மாட்டேங்குது, இங்க வச்சிருக்காங்களாக்கும், மாத்தி விட்டாங்களோட. காலையிலே ஒரு புண்ணு அடிக்கும், நம்மளுக்கு எல்லாம் மறந்து போகுது. இப்பத்தேன் சொல்லிக்கிறேன், ஒரு ஆளு சரியான இடத்துக்கு வந்திருக்கோலையே. இலை இலை என்னனே சொல்லுங்க. என்னடா கடை இங்க கொண்டு வந்துட்டிய? கடவே தெளிக்கிறேன். சரி ஒரு புண்ணு. அண்ணே புல்லெல்லாம் இங்க கிடையாதுனே, நீங்க நினைக்கிற கடை இல்லனே இது. அண்ணே தப்பா நினைச்சுக்கிறிய. என்னடா வண்டிக்கு தப்பா நினைச்சாங்க? கடை பேருனால கொட்டத்துல போட்டு வச்சிருக்கீல, அதுக்கு வந்திருக்கேன். நான் ஒண்ணு படிக்காதே கிடையாது, நான் இந்த வாரம் தெரிய அளவுக்கு படிச்சிருக்கேன்டா. உன் புள்ளடு அண்ணே அண்ணே தப்பா புரிஞ்சுக்கிருக்கீங்கண்ணே. என்னடா தப்பா புரிஞ்சுக்கிருக்கேன்? உன்னை காசு கொடுத்துடா வாங்குறேன். என்ன குறா என்ன போவே மாட்டேங்கிறியான்? ஐயே நம்ம என்ன செய்யுமே, அவனை அண்ணன் பார்க்க முடியலையே. சேரடா கருவாட்டு மண்டை, அப்புறமா வாரேன். அண்ணே எப்பமா கொடுத்துட்டு போ. அடங்கொய்யால தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற கடையில எது கிடையாது. சோழிய பதில் இந்த கடை எங்க இருக்கு, அங்க போங்க. ஆளு மண்டையும் பாரு. இல்லை நானும் உன்ட்டு பிரியாவா கேட்டேன், என்னமோ உன் சொத்தை எடுக்க கேட்ட மாதிரி பண்ணிக்கிருக்க. நீ என்னத்த சொல்ல சேகர்மா? யோ யோ சரியான கிருக்கா நீ. அவன் தெளிவா சொல்லிக்கிருக்கான்ல, அதுதான் இந்த கடை இல்லைன்னு சொல்லி. நீ நினைக்கிற கடை அங்கிட்டு கிடக்குப்ப. நீ சொல்லிருக்க, நீ சொல்லவே கூடாது. நீ என்ன பேசிருக்க? கவரு உன் பொண்டாட்டிக்கிட்டையும் உன் குழந்தையாட்டையும் பேசுற மாதிரிலாம் ஏன்ட்ட பேசிக்கிறதேன்னு வச்சுக்க, அப்புறம் மூஞ்சி முறையில இடம் மாறி போற. என்ன போடா போடா பாக்கத்தவனே. சே பாவத்தை, எப்படித்தான் அத்தாச்சி இந்த ஆளு கூட குடும்பம் நடத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்னடோ பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த, பாலா குடிச்சு புட்டு தேலாக கொட்டுதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகா புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. சி எனி டைம் ஒரு மனுஷன் கூட்டிட்டா கிடப்பாங்க. கருமோ இதெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். என் மருமக செத்த அடுத்த நாளே இன்னொருத்தைய கூட்டு வந்தானே நீ. உனக்கு குடிக்கிறதுல லேசுப்பட்ட காரியமா? என் பேரனே பாவம் பேதியில போக. இலை என்ன பெத்து எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு சோறு தின்னு புட்டா. கருமம், இந்த வீட்டுல ஒருத்தி ஒரு வேலை செஞ்சிட மாட்டாளுங்க. இவளுக்கு சோறு மட்டும் நான் போடுறேன் வேலைக்கு கருமத்தை. தின்னுபிடி தட்டை அப்படி போட்டா எவ கழுவுவா? எல்லாம் நான் கழுவணும், எல்லாம் நான் பாக்கணுன்ற என் தலையெழுத்து பத்தியா? கருமம், நீ வீட்டுலதான் வேலை செய்யாம யாராவது எதையும் சோத்துல கைய வைக்கிட்டு பேசத வச்சு போறேன். சரி இந்த மாடு மட்டும் எப்படி நிக்காம பாத்திரம் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. என்னையாரு பார்த்தாலும் அள்ளி கொட்டுற வாக்குல முத புளிய வச்சு அடைக்கணும். எங்கேயார பார்த்தாலும் நையின்னுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இது சாணி போடுறது அள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு வேற சோழி இல்ல. இது எதுக்காக இப்படி சாணி போடுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆராய்ச்சி பண்றேன். ஏன் படிச்சதே ஆராய்ச்சி பண்ணணுமோ? மாடு எதுக்காக சாணி போடுறது கண்டுபிடிக்க முடியாதா? என்னடா இல்லல காலையில ஒரு வாட்டி என்ன சாணி அள்ளி போட்டுனேன். மறுபடியும் எதுக்கு மாடு முடி சாணி போட்டுக்கிட்டே இருக்கு? முதல்ல கண்டுபிடிச்சு அது என்ன ஏன்னு முதல்ல சரி பண்ணி விடணும். அதுக்குதான் வயிற்றுல போகுமா என்ன? என்னல சிரிப்பு? நீ நான் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறீல சொல்லு. அழகா இருக்காங்களே, முடியெல்லாம் பாத்தீங்க வச்சுக்க, தொடக்கிட்டு
என்னது துடைக்கிட்ட கிடக்கா? என்னடா சொல்ற? தோடிக்கிட்டு கிடக்கா? ஆள முட்டாளாக்கும். இல்ல நான் பார்த்தது முடியதாம்ல பார்த்தேன். எம்புட்டு முடி இருக்குங்கற? அந்த என் பக்கத்து வீட்ல என் அத்தை மக இருக்குல, அந்த பிள்ளைக்கு முடி கிடக்கும்ல, அதே மாதிரில. எனக்கு பார்த்து சந்தோஷமே தாங்கல. உடனே ஓடி சொல்லதாம்ல வந்து, "வேமாவா, வலி கேட்டாக. நான் ஓட்ட சொல்லிட்டு உன்னை வந்து கூட்டி போலாம்டுதே. வாள போமா." ஏன் அங்க இருப்பாங்களால? அதெல்லாம் இருப்பாங்க. நீ வா போவோம். சரி, இந்த வா இரு. எல எல விட்டு போயிருச்சே. முடி நீளமா இருக்கா? அட நேத்து தானே சொல்லிக்கிருந்தோம். இந்த வாய் அது யாருன்னு பாத்தி ஆகணும். இன்னைக்கு ராணியாவது கீனியா? அப்பதா என்ன இந்த வாட்டி நம்ம கிட்ட இலை வாங்க மாட்டிய கடைக்கு? இந்த சாப்பாடு கடைக்கு எல்லாம் தீரல, அந்த கடைக்கு தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா தாத்தா வந்து வர சொல்றேன். என்ன நம்ம கிட்டே வாங்குங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது சரியா தானே கொடுத்து கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வாங்கிக்கிறோம். உட்காரு, ஒரு டீ குடிச்சிட்டு போ. வேணாம் பத்தா, நான் இலை வாங்கல. அதான் சோழி வந்து என்ன கேட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வயசு குட்டி என்ன 2 நாள் ஆளக்கான எங்க போனிய? சரி சரி, இப்ப என்ன டீ வாங்க வந்தியலோ? இல்லை இவன் முடிய பாத்தியா? ஆமாமா, ஊருக்குள்ள ஒரே பேச்சாம்ல. இவன் முடிய வச்சு தாண்டா ஊரவே மயக்கிட்டு தெரியுறா. நீ மெதுவா பேசுனே, கேட்டுக்கிட்ட போது இன்னைக்கு மெதுவா பேசணும். அவன் மாமங்காரனே ஒரு சங்கதி சொன்னியா, அப்படி சொல்றேன். என்ன மாமா, டீ கடை சைடுலாம் காலங்காத்தாலே வந்திருக்கிய? உங்கள மாதிரி வேலை வட்டி இல்லாமல இருப்பாங்க, சோழியாத்தே வந்திருப்பாங்க. அதே சோழியாத்தே வந்திருப்பியே, என்ன சோழின்னு கேக்குறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓஹோ, சரி சரி. உன் அக்கா டீ எல்லாம் வாங்கவே மாட்டாளே, வீட்லயே போட்டு குடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்லுவாளே. இல்ல பத்தா, எங்க வீட்டு கிடையாது, எங்க பக்கத்து வீட்ல ஒரு கிழவி இருக்கு. அம்மா பத்தாவ தான் சொல்றாளோ? சந்தேகமே வேண்டாம். அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு, அந்த பாட்டிக்கு உடம்பு முடியலையா, டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு டீ வந்தேன். டீயை ஊத்தி கொடுங்க, காசு கணக்குல எழுதுவீலாம், அப்புறமா உடனே தாராளாம். சரி தா, குடு. இல்லை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் மாமங்கரை சரியான குடியா இருந்தேன். ஆனா இவன் மேல ஒரு கண்ணாமடா. தெரியும், நீ ஊருக்குள்ள ஒரே பேச்சு. அதே ஆத்தா அப்ப இல்லண்டா, இப்படித்தான் அழிவு அழுகோட. இப்ப பாரு பாருங்க, ஏதோ என்ன நீ சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. உன் மாமங்காரையும் சொல்லிட்டு தெரியும் ஊருக்குள்ள. உன் மாமங்கார ஒண்ணு வச்சிருக்கானாம்ல. முந்தானத்து உன் மாமங்காரன் பார்த்தேன் சூதாட்டத்துல ஒன்ன பகடக்காய வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தியான், அது தெரியுமா? சரி, நான் உனக்கு கேட்கவா? உன் மாமங்காரன் ஒன்ன பகடக்காய வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தியான் சூதாட்டத்திலேயே. ஒரு நாள் வந்து என் கூட இருவேன். ஏய், ஐயோ இவனா ஆத்தாடி. வெக்கம் கட்ட நாயி, வெக்கமா இல்ல? அவ உனக்கு மகபாதி தானே, இப்படி கேக்குறதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். இப்ப நீ அடிச்சு போடலாம். நான் என்ன பண்ணி வெக்கப்படணும்? வெக்கப்படுறத அவன் மாமங்காரன், அவன் தான் சொன்னியா? அவன் சோத்துக்கு பதிலா மாட்டுச்சாணி அள்ளி வச்சு திங்க சொல்லுவியா, தின்னுவியா? கவரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டே வச்சுக்க, முகரைய பேத்து போயிருவேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆத்தாப்ப இல்லண்டா போதுமே, அப்படி வந்துருவீங்க எல்லாரும். முஞ்சப்பாரு. வயசு குட்டி, இப்ப வேணா நீ என்ன அடிச்சிருக்கலாம், ஏன் வாய் அடைச்சிருக்கலாம். ஊருக்குள்ள பாரு, ஊருக்குள்ள 4 பேர் இப்படித்தான் தெரியுறாங்க. காரணம் உன் மாமங்காரன் அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கான். அவன் சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? சோறு தானே திங்கிற, வேற எதுவும் திங்கிறியா? இன்னொரு தடவை ஏதாவது பேசு, ஏதாவது பண்ணு, மூஞ்சி முகம்ல இடம் மாறி போறோம். ஆளு மண்டையும் பாரு. ஐயோ, நீ எம்பட் நேரம் நிக்கணும்னு தெரியலையே. வீட்ல வேற ஓல வேற வைக்கல. இந்த பிளேட் வேற சொல்லாம போயிட்டு என்ன செய்யறது தெரியல. அம்மா, வயசு என்ன எதுக்கு அழுகுற? அம்மா தூக்குமா. வயசு என்னம்மா? சித்தி உன் கூட தான வந்தா, எதுக்கு அழுதுட்டு வர? அம்மா, சித்தி நானே டீ கடைக்கு போறோம். அங்க அந்த மொட்டை இருக்கான்ல, அவன் சித்தி அழுதுட்டு போதும்மா. அப்பா வச்சு திட்டுனா. என்னம்மா சொல்ற? ஏ வேலு, என்னக்கா? ஏல, உன் மக சொல்றது நெசந்தேன்.
நானும் டீ கடையில இருந்து நின்னுக்கிறேன். அந்த மொட்டை இருக்கான்ல உன் புருஷன் கூட எப்ப பார்த்தா சூதாகி தெய்வன்ல அவன் உன் தங்கச்சி ஒரு நாள் வந்து என் கூட இருன்னு சொல்லிவிட்டியான். இது எல்லாத்த காரணம் புருஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த இடத்துல நானே ஓங்கி ஒரு ஆறு கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த பிள்ளை அழுதுட்டு ஓடி வந்துருச்சு. ஒரு பொட்ட பிள்ளை எப்படி வளர்த்திருக்க? அப்பெல்லாம் பேசினா வாயை மூடிட்டு இருக்கலாமா? சங்க அறுத்துட்டு வர வேண்டாம். இப்படி இருக்கு. இல்லக்கா, அந்த பிள்ளை என்ன மாதிரி கிடையாது. என்ன சொல்றீங்க? சீ கருமோ, அந்த ஆளு இன்னைக்கு வெள்ளக்க மாத்த அட்டிக்கு அடியில இருக்கு. அதே உன் அத்தகரியோட மையம் இருக்கான்ல அந்த ரவி, அவன் ஓங்கி கண்ணத்துல ஒன்று விட்டுப்பிட்டியான். சரி நம்ம என்னத்தை பேசிக்கிட்டான் அடிச்சது பாருன்னு சொல்லிட்டு நான் பேசாம வந்துட்டேன். முதல்ல போய் அந்த ஆளு செருப்பு கொண்டு அடிங்கிறேன். ஒரு கொழுந்தியா இப்படி பேசலாமா? அடுத்தவன் பேசுற அளவுக்கு வச்சிருக்கேன் பாரு. என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது. சாணியை கழிச்சு மூஞ்சில ஊத்தி விடுங்கிறேன் நானே. புருஷன்டே விட்டு கொடுத்து போன பத்தியெல்லாம் என்ன சொல்லணும்? இன்னைக்கு அந்த ஆளு என்ன செய்யறேன்னு பாருங்க. ஆளை சொல்லிக்க இருக்காத. இப்படியே போய்க்கு இருந்துச்சுன்னா ஒரு பொட்ட பிள்ளை வயசுக்கு அந்த பிள்ளை எப்படிலாம் கேட்கலாமா யாராவது? நாளைக்கு எவன் அந்த பிள்ளையை கட்டுவா நினைச்சிருக்கீங்க? என்ன பண்ணி ஏது பண்ணி சாணியை கழிச்சு மூஞ்சில அடிச்சு விடுங்கிறேன் நானே. நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். யா பூங்குடி, பரிச்சை சொன்ன படிச்சியா என்ன? படிக்காம யாராவது பரிச்சை எழுத போவாங்களா? அதெல்லாம் படிச்சிட்டேன். வேறவதுக்கு நோட் எடுத்துட்டு போறேன். காலேஜ் போகும்போது கையை வீசிட்டு போவாங்களா? அம்படுதே. அதே அங்க போயிட்டு கொஞ்சம் படிக்கணும்ல. அதே மாமா. அப்புறம் இந்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டணும். மறந்துடாத. எம்புட்டு? என்ன எப்பயும் போலவே ஒரு 500 ரூபாய் கட்டணும்னு நினைக்கிறேன். கட்டிப்புரு மாமா, மறந்துடாத. அப்புறம் பரிச்சை எழுத விட மாட்டாங்க. கட்டிப்புறேன். 500 ரூபாயா? உடனே கட்டணுமோ? ஆமா மாமா, பெருசா கட்டிரு. இல்லடா பரிச்சை எழுத விட மாட்டாங்க. இப்பே சொல்லிவிட்டேன். தெரியல, எனக்கு நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வந்த போது வேற என்ன கேட்க போறேன். ஏன்னா என் அக்காவோட ஆசை தானே. தயவு செஞ்சா அப்பா அம்மா மட்டும் ஞாபகப்படுத்தாத மாமா, அப்புறம் அழுது போடுவேன். சரியில்ல, கவலைப்படாத. உனக்கு அப்பாவா அம்மாவா நான் இருக்கேன். அப்புறம் என்ன? சரி, நான் என்னட்டு பேசாம வேகமா வண்டி ஓட்டு. பள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. காலேஜ் வந்துருச்சு, நிறுத்து. சவாக்கரத்துக்கே போயிருவேன். ஏல நிலவு இங்கே இறங்கிக்கிற? காலேஜ்ல கொண்டு விடுக்கல. ஆமா, 7 மைல் தூரத்துல இருக்கு பாத்தியா? நீ கொண்டு போய் காலேஜுக்குள்ள நீ விட்டா நீ கொண்டு போய் நீ வகுப்பறைக்குள்ள விட்டு வந்துருவேன். ஏன் அக்கா மகளுக்காக செய்ய மாட்டோமா? அதெல்லாம் கொண்டு போய் எங்க வேணா விட்டு வருவோம். அதெல்லாம் எங்க வேணாலும் விடுவேன், எனக்கு தெரியுமாமா. சரி, அந்த பிள்ளை கண்ணைய வருத்தப்பட வேணாம்னு சொல்லு. கடத்தருவுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போ. வீட்டுக்குள்ளே இருக்க விடாதுன்னு. இன்னைக்கு காலைல அந்த பொம்பளை பேசுனது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. அதெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, நீ மிச்சம் வைக்காம சோறு தின்னுட்டு வா. என்ன எப்ப பார்த்தாலும் மிச்சம் வச்சுட்டு வர? இன்னைக்கு ரசமும் வாழைக்கூட பொரியல் வந்து வைக்க சொன்னேன். நம்ம மாசத்துல இருந்தே புடுங்கினது. அதனால நல்லா டேஸ்ட் வரையும் செஞ்சிருப்பாங்க. அதனால சாப்பிடுன்னு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. சரி மாமா, நான் வாரேன். மறக்காம 500 ரூபாய் பீஸ் கட்டு, இல்லடா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. சரிடா, கண்டிப்பா கட்டி போறேன். போ. என் தங்கச்சி எப்படி என் புள்ள மாதிரி நினைக்கிறனோ அதே மாதிரி தான் உன்னையும் நினைக்கிறேன். என் மனசுல இருக்க ஆசை உனக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரியல. சரி, நீ நல்லா இருந்து நல்லா படிச்சா போதும். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் நானு. இலை வாடகுமாரு, என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன? எனக்கு என்ன, வேலைக்கு தான் போய்க்கிருக்கேன். என்ன அக்கா மேல கொண்டு விட்டு வந்தியோ? ஆமாடா, இன்னைக்கு பரிசுக்கு வேற நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி இருந்துச்சு. காலையில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு வீட்டுல. அதை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா கொண்டு விட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்க? வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? வேலைஞ்சு வந்தாடா ஞாபகம் வருது. எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏதாவது பார்த்து கொடுங்கடா. அந்த என் அக்கா மகளை படிக்க வைக்கிறேன்ல, அந்த பிள்ளைக்கு அது அந்த பரிச்சை பீஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. தகுந்த நேரத்துக்கு காசு எதுவும் கொடுக்க முடியலடா. இப்போ கூட 500 ரூபா கொடுக்கணுமாமா. 500 ரூபா என்கிட்ட இல்ல. என்ன சொல்லி சமாளிக்கப்பட்டு தெரியல. என்கிட்ட கடனே வாங்கணும். ஏன்டா எனக்கே வேலை கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் இதை பாக்குறேன். ஆனா இப்படி அக்கா மகன் பின்னாடி சுத்திக்கிறியே, அந்த பிள்ளைக்கு மேல விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறியா என்ன? வேண்டா, விருப்பம் இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் விருப்பம் இருக்கும். அந்த பிள்ளை எல்லாத்தையும் பாத்துக்கிறது நான் தானே. அதான் அந்த பிள்ளை என்னை தானே விரும்புவோம். என்ன இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு போது எந்த ஆசையும் சொல்லக்கூடாது. நல்லா படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் விருப்பத்தை சொல்லி கல்யாணம் கட்டிக்குவோம். இல்லடா, எனக்கு உன்னை நினைச்சா என்ன சொல்றதுன்னே தெரியல. விருப்பம் இருக்குங்கிற, கல்யாணம் கட்டணுங்கிற. ஒருவேளை அந்த பிள்ளை வேற எவ்வளவு விரும்பிச்சா என்னடா பண்ணுவேன்? ஏய், நீ என்ன பேசிக்கிருக்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை யாரும் விரும்பாது, என்னது விரும்புவோம். இல்லடா, நான் உன்னை மனசு கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லல. இப்படி மாங்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுக்கிருக்கீல. அதே ஒருவேளை எல்லாம் செஞ்சு உனக்கு எதுவும் கிடைக்காம போயிருச்சுண்டா, அதே வருத்தமா இருக்கும்டா. அதையும் சொன்னேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஆசை வச்சிருக்கீல. இல்லடா, அதெல்லாம் இல்ல. அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சிடும். நீ என்ன மாதிரி பேசிக்கிருக்காதுன்னா சரி, ஏதோ வேலை இருந்தா மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. மனசு உடச்சு விட்டியான் போட வெண்ண. உன் மனசு உடைக்கணும் எதுவும் சொல்லலடி. எல்லாத்தையும் சொன்னேன். சரி, நம்ம பண்ணு. சரி, நான் வாரேன். என்ன வேலை இருந்தா போன் போட்டு சொல்றேன். நம்ம ஊருக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு உருவா கூத்து தானடா. அதுல வீட்டு போடப்படுவா. வீட்டு சைடு வா. சரி, வாரேன். பாத்துக்க, என்ன வாரேன். சரிடா. இந்த வேணா என்ன சொல்றது? அப்படிலாம் முடியாது. அந்த பிள்ளை எனக்கு தான். நிலா,
ஐயோ அத்தை வந்துட்டாக மறைஞ்சு உட்காரு. இந்த ஒத்த போன் வான்ட்டு இருந்து வந்துடாதான்ட்டு எம்பிட்டு நாளாக காத்துக்கிறதுருக்கேன். இப்போதான் போன் அடிக்க தோணி இருக்கு. பேசவே கூடாதே இருந்தேன். ஆனாலும் சத்தம் போட்டு போடாதடா, சோழி முடிச்சு போடுவாங்க. அந்த பிள்ளை குரலை கேட்கறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன். ஒரு வாயை போடுவோம். அம்மா கண்ணம்மா கண்ணம்மா குரல். நிலா நிலா எப்படி நிலா இருக்க? குரலை கேட்டு எம்பிட்டு நாளாச்சு. இல்ல ஏம்ல ஒரு போன் அடிக்க மாட்டேற? அம்மா போன் அடிக்க கூடாதுன்னா எதுவும் இல்லைம்மா. கலெக்டர் படிக்கணும்னு சொன்னோம்ல, அதேம்மா கொஞ்சம் படிப்பு அதிகமாக இருக்குமா, வேற ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கவங்க கிட்டே பேச மாட்டேம்மா. ஐயோ எம்பிட்டு எம்பிட்டு அழகா இருக்கு குரலு. குரலே எம்பிட்டு அழகா இருந்தா அந்த பிள்ளை எம்பிட்டு அழகா இருக்கும். போல படிக்கிறேன்ட்டு ஆத்தக்கறி மறந்து விட்டீல. ஒரு வார்த்தை பேச மாட்டேற. இல்லைம்மா பரிச்சை வந்துருச்சுல, அதே கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குமா, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஆத்தாக்கறி உனக்கு ஞாபகத்துல இல்லல. ஒரு போன் அடி போல கிடையாது. சரி நாமள வந்து ஒரு போன் அடிப்போம். பார்த்தாலும் எவனாவது நின்று பேசிக்கிருக்காங்க மணிக்கணக்கா. இந்த ஊருக்குள்ள ஒத்த போன் இருக்கு. நீ கலெக்டரா வந்து எல்லாத்தையும் மாத்தி பண்ணணும்தா. அதெல்லாம் மாத்தி போடுவா. என் கண்ணம்மா என்ன நினைச்சிய? அப்படிதானம்மா மாற்றி போடுவோம். சரி அப்பா அண்ணிலாம் வரலையா? இல்ல போன் வந்திருக்குன்னு கணக்கு விட்டு சொன்னது நாத்தி ஓடி வந்தேன். அடுத்த வாட்டி வரும்போது அவங்க எல்லாம் பேச சொல்றேன். சரி எப்பதான் பறிச்ச முடியும்? எப்ப கலெக்டராவ? இந்த மாசம் இது பரிச்சை வருதுமா, அதை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிட்டு கலெக்டர் நானு. அதே இந்த 2 மாசம் மட்டும் நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க பரிச்சைய. அடுத்த மாசம் நம்ம ஊருக்கு கலெக்டருக்கு வருவேன். ஆனா எங்க போடுவாங்கன்னு தெரியலமா. ஒவ்வொரு நாளும் ஆத்தாளுக்கு விரதம் இருக்கும்ல, நீ இந்த ஊருக்கு கலெக்டரா வரணும்டு. ஏன்னா எனக்கு அம்பிட்டு ஆசை இல்ல, உனக்கு கலெக்டர் கொடுத்துட்டு பாக்கணும்டு. ஐயோ என் ஆசை அம்பிட்டு ஆசை இல்ல. ஐயோ குரல் எம்பிட்டு அழகா இருக்கு. உன்னை நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. சரிதா நானும் ஆத்தால கும்பிட்டுட்டே இருக்கேன். நம்ம ஊருக்கு நீ கலெக்டர் வருவனுக்கு தெரியும்தா. சரிதா அப்புறம் உன் அத்தை மாமால என்ன பண்றாங்க? சரி அவங்க நல்லா கேட்டேன்னு சொல்லுதா. நல்லா படி என்ன. அம்மா அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போன் அடிச்சிடறேன். என்னத்தால நீ அடிச்சிரி யாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா அடிக்கிறேம்மா. சரி அண்ணி அப்பா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லி சொல்லுங்க என்ன. சரிம்மா வைக்கவா? அத்தை வெளியே போயிருக்காங்க, மாமா வந்தேன், சின்ன மாமா வந்தே வெளியே போயிருக்காங்க. நான் மட்டும் தான் இருந்தேன், அதே போன் அடிச்சேன். சரிம்மா நான் அப்புறமா பிறகு போன் அடிக்கிறேன். அப்பா அண்ணி அப்பா எல்லாத்தையும் பேச சொல்லணும். கண்டிப்பாதா. சரி நீ கண்ணுக்குள்ளே நிக்கிற. சீக்கிரம் வா என்ன. அம்மா வைக்கிறேன். அப்புறமா பிறகு கண்டிப்பா போன் அடிக்கிறேன். ஐயோ போன வைக்க போதா? இனி இந்த குரலை கேட்க முடியாதா? நீ அந்த பிள்ளைக்கு எப்ப போன் அடிக்க முடியாது தெரியலையே. சரிம்மா வைக்கிறேன். சரிதா. எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏனோ கூடல் காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆனதில்லை ஏதல் தீரவில்லை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. சல்யூட் சார். என்னானாலும் வணக்கம் வைக்கிறது விட மாட்டீங்க. என்ன நீங்க என்னோட பெரிய ஆபீசர்ல சார், உங்களுக்கு வணக்கம் வைக்காம எப்படி சார்? அதான் சரி லீவ் ஏதாவது கிடைக்க மாட்டேன் கேட்டு போலான்னு தான் சார். சரி இனியன் நீங்க சல்யூட் வைக்கும் போதே. ஆமா சார், அம்மா நேற்றுதான் போன் அடிச்சாக, கண்ணுக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க சார். நானும் ஊர் சைடு போய் 6 மாதம் ஆச்சுல்ல சார். எனக்கும் ஆசையாக இருக்குது. என்னைக்கு பார்த்திபன் இறந்து போனானோ அதுக்கப்புறம் ஊர் சைடே போகலை. அதே சார் புரியுது. ஆனால் என்ன செய்ய, நம்ம இந்த ஆர்மிக்குள்ளே வந்துட்டா நமக்கு லீவுங்கிறது ஏன் நம்ம உசுருக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம விருப்பப்பட்டு வாரோம், ஆனால் திரும்ப போகும்போது உசுரோட போவோமா? அந்த ஒரு எண்ணம் தானே. உதாரணம் பார்த்திபன். விடுங்க சார், முடிஞ்சு போனதை என்ன சார் பண்ண முடியும்? சரி சார் இந்த வாட்டி லீவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்ப சார் கிடைக்கும்? நானும் இதை பத்தி எல்லார்கிட்டையும் பேசலாம்னு நினைச்சேன். சரி இப்போ படையெடுப்பு நடந்துட்டு இருக்கறனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு இருந்தேன். எப்படியும் அடுத்த வாரத்துல லீவ் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போய்க்கலாம். போயிட்டு ஒரு வாரமே இருந்துட்டு வர மாதிரி. அந்த ஒரு வாரமே போதும் சார், நிம்மதியா இருப்பேன். ஊரு சைடு போய் அம்மா கையில சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாரம் அப்படி நிம்மதியா அங்க இருக்கிற காத்தை வாங்கிக்கிட்டு பேசாம இருந்துட்டு வரலாம் சார். இங்கே இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா எந்நேரம் பார்த்தாலும் துப்பாக்கி குண்டு அதே சவுண்ட் ஒரே தலைவலியா இருக்கு சார். உண்மைதே பாத்துக்கிறோம் விடுங்க.
அதுக்கு வாய் இருந்துச்சுனா வீடுல பாத்துக்கிடுவோம், நம்ம பார்க்காததா. ஆத்தி எம்புட்டு முடி. ஆ, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே, ஆனா ஒண்ணு இல்லையே. ஆ, மூக்கு மட்டும் இல்ல. சரி, நம்ம கடையில வாங்கி ஒட்டிக்கிடுவோம். ஆனா எம்புட்டு முடி. ஐயோ, எனக்கு இந்த முடி மேல அம்புட்டு ஆசை. ஐயோ, ஐயோ, முடி விரிச்சு போட்டா எப்படி இருக்கும்? என்ன ஊருக்காரங்க இவங்க என்னமோ காணாதத கண்ட மாதிரி என் முடி மேல இப்படி கண்ணு வச்சு பாக்குறாங்க. இவன் யாரு? ஏடுவட்ட பையன். என்ன டீச்சர், ஊருக்கு புதுசா? இல்ல பழசுதேன். மனசு தடுமாறும் அது